உனக்கு சாப்பிடுறதுக்கு நான் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்க பாத்தியா? சாப்பாடு, குழம்பு, பொரியல், ரசம், கேசரி எல்லாமே உனக்கு தான் கௌரி பாப்பா. அடே எப்பா, இவ்வளவு எனக்கா? என்ன கும்பகர்ணன் பேத்தின்னு நினைச்சிட்டீங்களா? கும்பகர்ணன் பேத்தின்னு நினைச்சிருந்தா இந்த சின்ன டிஃபன் கேரியர்ல கொண்டு வந்திருக்க மாட்டேன். இதை விட பெரிய டிஃபன் கேரியரை கொண்டு வந்திருப்பேன். ஏமா, என் சித்தி தான் உங்க வீட்டுல வேலை செய்யுதல்ல, அதுகிட்ட கொடுத்து விட்டுருந்தா உனக்கு இந்த சிரமம் இருந்திருக்காதுல்ல? என் செல்ல குட்டி பாப்பாவை பார்க்க வர்றதுல எனக்கு என்ன சிரமம்? மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் போது அதுல எந்த சிரமமும் இருக்காது. அப்படி சிரமமா தெரிஞ்சா அது நம்ம மனசுக்கு பிடிக்காதது ஏதோ செய்யறோம்னு அர்த்தம். கௌரி பாப்பா, இந்த அம்மா உனக்கு ஊட்டி விடவா? அம்மா பிள்ளைக்கு ஊட்டி விடுறதுல என்ன கேள்வி? தாராளமா ஊட்டி விடுங்க. நானும் எங்க அம்மா கையில சாப்பிடுறேன்னு சந்தோஷப்பட்டுப்பேன்ல. பாப்பா, அந்த போட்டோல இருக்கிறது யாரு? என் அம்மாவும் என் அப்பாவும் தான். இந்த பாவிய பெத்தெடுத்த உத்தமி. என்னை கண்ணால பாக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணை மூடிட்டா. என்னை வயித்துல சுமக்கிறப்போ எவ்வளவு ஆசையா இருந்திருப்பா. ஆனா அந்த ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா போகும்னு அவ நினைச்சிருக்கவே மாட்டா. ஏமா, பெத்த பொண்ண பார்க்காம செத்து போன என் அம்மா பாவியா, இல்ல என் அம்மாவ பிறந்த அன்னைக்கே இழந்த நான் பாவியாமா? ஒரு கணக்கு போட்டா காலம் ஒரு கணக்கு போடும்னு சொல்லுவாங்க. அம்மா இல்லாத குழந்தையோட வலியும் எனக்கு தெரியும், குழந்தையே இல்லாத பொண்ணோட வலியும் எனக்கு தெரியும். என்னதான் சொத்து சொகம் அந்தஸ்துன்னு இருந்தா கூட ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா அவ வாழ்க்கையே நரகம். அதே மாதிரி அம்மாவோட பாசமும் அரவணைப்பு கிடைக்காத பிள்ளைங்களோட வாழ்க்கையும் நரகம்தான். அந்த விதத்துல நீயும் நானும் ஒண்ணுதான் கௌரிமா. அழாதம்மா. சரி, இப்ப நம்ம சாப்பிடலாமா? இந்தா. நீ சமைச்சியாமா? நல்லா இருக்கு. இந்தா. இந்த ஊரை காப்பாத்த கௌரின்னு ஒருத்தி பிறக்கணும். அந்த கௌரிய பெத்தெடுக்கிற பாக்கியம் உங்க அம்மாக்கு கிடைச்சிருக்கு. ஊரை காப்பாத்துற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நீங்க 2 பேருமே பாக்கியசாலிதான். எனக்கு இப்ப குழந்தை இல்லதான், நான் பாவி. யாரு சொன்னா நீ பாவின்னு? அம்மான்னு கூப்பிட இவ்ளோ பெரிய பாக்கியசாலி உனக்கு கிடைச்சிருக்க. பாவின்னு சொல்ற? உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு நான் மறந்தே போயிட்டேன். தெரியாம சொல்லிட்டேன் மேடம். ஏய் துர்கா. என்ன துர்கா, இவ்ளோ லேட்டா வர?
சாப்பிட அம்மா எனக்கு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ம் ஐயோ அம்மாமா இருக்குமா, நாளைக்கு வரப்போ நானே கொண்டு வரமா. நீங்க பார்த்து பத்திரமா போங்கம்மா. சரி, ஓகே, போயிட்டு வரேன். ம். பாத்துக்கோ. பாய்மா. போயிட்டு வரேன். ம். குட் நைட். குட் நைட்.